அங்கிள், பேசாம அந்த வீடியோவை சோஷியல் மீடியால போட்டு பெருசாக்கி விட்டுடலாமா? ஐயோ, அதெல்லாம் பண்ண வேணாமா. இல்ல அங்கிள், எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கெல்லாம்? எவ்வளவு தடவை பட்டாலும் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்கல்ல. விடுமா, கிரிமினல்ஸோட பழகுறாங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக போலீஸ்காரங்க எல்லாம் கிரிமினலா மாறுவாங்களா அங்கிள்? மா, எல்லாரும் அப்படி இல்ல, ஒரு சிலர் பேர் தான் அப்படி இருப்பாங்க. இங்க பார், இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச எத்தனையோ போலீஸ்காரங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. பார், முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுங்கிறதை யோசிப்போம், மத்தபடி அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அங்கிள், மறுபடியும் அடிப்பாங்களா? நீதான் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டல, ஸ்டேஷனையே மிரட்டிட்டியே, இனி அவங்களுக்கு அந்த தைரியம்லாம் வராது. இல்ல அங்கிள், சரியான எவிடன்ஸ் கிடைக்கலன்னா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட்ல எடுத்துருவாங்க. கொலை நடந்த ஸ்பாட்டுக்கும் நம்மளால போக முடியல. ஜிஹெச்லயும் சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. இப்போ என்ன பண்றது? அந்த வீடை சுத்தி நிறைய வீடுகள்ல சிசிடிவி கேமரா இருக்கு, அதை நான் கவனிச்சேன் அஞ்சலி. அங்க போய் அவங்க கிட்ட விசாரிச்சோம்னா, வீடியோவை கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அவன் எந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைமையும் அவன் வீட்டை விட்டு வெளியில போற ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னு வச்சுக்க, ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவா இருக்கும். கரெக்ட் அங்கிள். சரி வாங்க, உடனே போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம். வா. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றீங்களா? அஞ்சலி, என்னமா அது? சத்யா உள்ள போறது மட்டும் இருக்கு, ஆனா வெளியில வர்றதே காணுமே. அதான் அங்கிள், எனக்கும் குழப்பமா இருக்கு. ஹலோ, சுப்பிரமணி சார் இருக்காங்களா? அங்கிள் என் கூட தான் இருக்காரு. நான் அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு நீங்க காலையில ஜிஹெச் வந்தீங்களே, நான் வார்ட் பாய் குமார் பேசுறேன் மேடம். ஐயோ அண்ணா, சொல்லுங்க. மேடம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். நீங்க கேட்டீங்கன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன் மேடம். நீங்க உடனே வந்தா வாங்கிக்கலாம் மேடம். அண்ணா, உடனே வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? அதெல்லாம் ஆகாது மேடம், அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். நீங்க நேர்லயே வந்து வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணா, நான் உடனே வரேன். அஞ்சலி, என்னம்மா? அங்கிள், ஜிஹெச்ல இருந்து வார்ட் பாய் குமார் ஃபோன் பண்ணாரு. என்னவா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு. வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நேர்ல வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. போயிட்டு வந்துடலாமா? சரி வா வா, உடனே வா வா. ஏய், எந்திரா. ராத்திரி 11:30க்கு கொலை பண்ணிட்டு கமுக்கமா வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி ரொட்டீன் லைஃப்ல இருந்திருக்க. இங்க வந்து நீ நல்லவன், நீ கொலையே பண்ணலன்னு உன் முதலாளி அம்மா சத்தம் போட்டுட்டு போறாங்க. எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது? சார், என்ன சொல்றீங்க? அதுல எத்தனை மணின்னு போட்டிருக்க? 11:30. 11:30க்கு தானே நீ பண்ண? சார், நான் வீட்டை விட்டு வெளியே வர சொல்ல கரெக்டாக 8 மணி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் டைம் பார்த்தேன். நான் வீட்டுக்குள்ளே போனது உண்மைதான். அவனை அடிச்சதும் உண்மைதான் சார். ஆனால் நான் அவனை அடிக்க சொல்ல அவன் நல்லா தான் இருந்தான். நீங்கள் பாருங்க, அவனை நான் மிரட்டிட்டு தான் வெளியே வந்தேன். அவன் இப்போ சாவலாம் இல்லை சார். சார், இப்போ ரிப்போர்ட்டும் கரெக்டாக தானே சார் வந்திருக்கு? சார், நான் அவனை கொலை பண்ணல சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? சார், எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், உண்மையாக கொலை பண்ண வெளியே எங்கேயுறான் சார். அவனை வேற யாரும் தான் சார் கொலை பண்ணிக்கிறாங்க. ஏய், வாயை மூடுறா. கொலை பண்ணிட்டு டைமை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கறியா? சார், நான் ஏன் சார் போய் சொல்லணும்?
எனக்கு நல்லா தெரியும்டா. ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்ல ஜாமீன்ல இருக்கிறவன் நீ. இன்னொரு கொலை பண்றது ஒன்றும் உனக்கு பெரிய விஷயம் இல்லையே. உன்னை நம்புறதுக்கு தான் உங்க மேடம் இருக்கிறாங்கல்ல, வந்து அவ்வளோ சத்தம் போட்டுட்டு போனாங்களே, அவங்க கிட்ட சொல்லி கோர்ட்ல லாயரை வச்சு வாதாடி கோர்ட்ல இந்த கேஸை ஜெயிச்சுக்கங்க. சார் உண்மையாக கொலை பண்ண வெளியே கேட்குறான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் குற்றவாளி. சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். ஏய், நீ சொல்றத நான் என்னடா கேட்கறேன்? நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நம்ம கேட்டு சார் இந்த ரிப்போர்ட்டோட நாளைக்கு இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே சார். இவன் தான் குற்றவாளின்னு நம்ம தரப்புல தெளிவா எடுத்து சொல்லணும். இவன் தப்பிக்கவே கூடாது. சார் ஏன் சார் டேஷன் நடந்தது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டு தான் சார் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே எவிடன்ஸு. இந்த ரிப்போர்ட்ல தான் நீ உள்ளேயே போக போற. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னோட ஜாமீன் கேன்சல் ஆயிடும் தம்பி. என்ன சார் காலத்துக்கும் ஜெயில களிதான் திங்கணும். இந்த போலீஸ் உன்னை அடிச்சதுன்னு சொல்றல்ல, ஜெயில பொறுக்கி ரவுடி ரேப் பண்றவன் போதைப் பொருள் கடத்துறவன் அத்தனை பேரும் இருப்பான். அது போக ஜெயிலரும் இருப்பாரு. அவர் உங்களுக்கு சிறப்பான விருந்து வைப்பாரு. சார் சார் ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். அஞ்சலி இந்த போட்டோ காட்டுமா. இந்த போட்டோல இருக்கிற ஆளு இந்த ஏரியால எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஆமா பார்த்துருக்கேன். ஆ இந்த நேரா போய் ரைட்ல இருக்கு. அங்கேயா? ஆமா அங்கே தான் இருக்கு. ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். அஞ்சலி அங்க போலாம் வா. அஞ்சலி அங்கிள், இதோ அவங்க கிட்ட போய் விசாரிய போ. எக்ஸ்கியூஸ் மீ, நவீன் வீட்டில் வேலை செஞ்சவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? இந்த வீடு தான் மேடம். இந்த வீடா? ஆமா மேடம். தேங்க்யூ. அங்கிள், அஞ்சலி என்னம்மா வீடு பூட்டி இருக்கு? இப்ப என்ன பண்ணலாம்? ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலாமா? ஆ போய் கேட்டு வா. எங்க அவர் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? தெரியலீங்களே. இப்ப நம்ம என்னமா பண்றது? நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் கூட இப்ப போயிடுச்சு அங்கிள். சரி நீ வா, நீ வா வாமா.